ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லபடியாக அடி பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை ஆல்ரெடி நாங்கள் வெந்நீரில் கழுவி வச்சுருக்குறோம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடான உடனே பாருங்கள், இப்போ நாங்கள் வெங்காயம், இது பட்டை, கிராம்பு, இது என்ன ஏலக்காய், எல்லா மசாலா ஐட்டம்ஸும், பச்சை மிளகாய் இவ்வளோ சேர்த்து நாங்கள் போடுறோம். எண்ணெய் கொதிச்சிருச்சு. போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். இடையிடையாக நல்லா கிண்டிக்கணும். அது அடி பிடிக்காமல் நல்லா செவந்து வர்ற மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். பாருங்கள், பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டு இனி இஞ்சி பேஸ்ட்டு நம்ம போட போகிறோம். இஞ்சி பேஸ்ட்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இனி நம்ம வத்தல் பொடி போட்டுக்கலாம். ஜஸ்ட் நார்மல் சில்லி பவுட்ரு தான். சக்தி மசாலா போடுறோம் நாங்கள். ஒரு பேக்கெட் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கி நல்லா அழகாக எல்லாமே வதங்கி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா வத்தல் பொடியெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளி போடணும். தக்காளி நாங்கள் கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கணும். இனி தக்காளியும் நல்லா வதங்கி வர்றது வரை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வசங்கி வந்திருக்கு. தெரியலை, அந்த ஆவியில் தெரிய மாட்டேங்குது, ஆனால் நல்லா வசங்கிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினாவை கழுவி வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா கிண்டிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கட்டி தயிர் வாங்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். 2 kg கர்ட் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் திரும்பவும். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் மட்டன் மசாலாலாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்குறோம், அதை இதில் கொட்டிக்கலாம். அங்கே அந்த மட்டன்லாம் மிக்ஸ் ஆகி வருது. அதே நேரத்தில் நாங்கள் இங்கே தண்ணி மட்டும் தனியாக சாப்பாட்டுக்கு ரைஸு வேக வைக்கிறதுக்காக தனியாக வேக வச்சு சூடு பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போது மட்டன் நல்லா வெந்து வருது. இந்த டைமில் கொஞ்சோண்டி லெமன் ஊற்றிக்கணும். பாருங்க, தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இனி நம்ம அரிசியை போட்டுக்கலாம். பாருங்கள், அரிசியை ஊற வச்சு வச்சுருந்தோம், அதையும் இது கூட எல்லாம் போட்டுக்கலாம். எத்தனை கிலோப்பா நம்ம போடுறோம் அன்றைக்கி? 13 கிலோ அரிசி போட்டிருக்குறோம். மட்டன் மசாலா நல்லா கொதித்து வந்தோன்னா ரைஸும் வெந்துருச்சு. இப்போ ரைஸை இந்த மசாலா கூடால நம்ம போட்டுக்கணும். பாருங்கள், நம்ம அது ரைஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டலாம் கூடாது, இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக அப்படி மேலோட்டமாக அதை சமப்படுத்திக்கணும். படுத்திட்டு தம் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணலை, அதை சிம்மில் வச்சுருக்கோம். வச்சுட்டு அடியில் அந்த அடுப்புக்கு மேலேயே ஒரு தகரம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சுருக்குறோம். வச்சுட்டு இப்போ ஃபாயில் போடுறோம். போட்டு நம்ம தம் போட போகிறோம். நல்லா டைட்டாக ஃபாயில் போட்டு வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இனி அந்த தம்லேயே இனி பிரியாணி வெந்து வரும். நான் எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறமா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம நெய்யை ஊற்றி மேலே ஊற்றி இறக்கிற வேண்டியது, அவ்வளோதான். பாருங்கள், நாங்கள் பண்ண கத்திரிக்காய் தொக்கு நேற்று காமிச்சல, அந்த கத்திரிக்காய் தொக்கு, அப்புறமா பச்சடி பண்ணியிருக்கிறோம். அப்புறமா பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். மட்டன் பிரியாணி சூப்பர்.
சூப்பராக இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.